உன் சீஃப் மேல நீ வச்சிருக்கிற அன்பை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. நான் உன் சீஃபோட வைஃப். உங்களை ரொம்ப நேரத்துக்கு இங்க இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்த உடனே நான் லாயர் கூட தான் வந்தேன். கூடிய சீக்கிரத்துல எல்லாமே சரியாயிடும். யூ கைஸ் டோன்ட் டிசர்வ் திஸ். பிராச்சி, நான் போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். டைம் முடிஞ்சிருச்சு, உள்ள போ. இந்த பொண்ணு மேல உனக்கு ரொம்ப அக்கறை இல்ல? நான் பார்த்தேன். அந்த பொண்ணை அவங்க அம்மா திட்டும்போது உனக்கு ரொம்ப வலிச்சுது. அந்த பொண்ணை நான் அடிக்கும்போது உன்னால அதை தாங்கிக்கவே முடியல. ஆனா நான் என்ன பண்றது? நீங்க 2 பேரும் லாவை மீறுறீங்க இல்லையா, அதனாலதான் அடிக்க வேண்டியதா இருக்கு. ஐ எம் சாரி. ஆனா உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நீ அவகிட்ட சொல்லிருக்க மாட்டேன். நான் சொல்லிடுறேன். இங்க பாருமா, இவன் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். இந்த பையன் இருக்கானே, அவன் உனக்காக என் கூட சண்டை போட்டான். அதுவும் ஆன் டியூட்டி கான்ஸ்டபிள் கிட்ட. நான் சொல்றத கேளு. எந்த பையன் உனக்காக இந்த மொத்த உலகத்தை எதிர்க்க தயாரா இருக்கானோ, அந்த பையனை மட்டும் நீ எக்காரணத்தை கொண்டு கை விட்டுறாத. நான் சொன்ன கேப்பல்ல? ஆ நான் இங்க இருந்து போறேன். ஆ இன்ஸ்பெக்டர், நானும் சேஃபா இல்ல, என்னோட வீடும் சேஃபா இல்ல. முதல்ல அவங்க என்னோட வீட்டுக்குள்ள திருட வந்தாங்கன்னு தான் நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க ஆதாரத்தை டெலீட் பண்ண வந்திருக்காங்கன்னு. அதுதான் என்னோட ஆதாரமே. நீங்க என்ன நினைச்சீங்க? நான் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணலன்னு நினைச்சீங்களா? அவங்க உங்க வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சாங்கிறதுக்காக மட்டும் அவங்கள அரெஸ்ட் பண்ணல. அவங்கள நான் எதுக்காக அரெஸ்ட் பண்ணனா, இங்க என்ன நடக்குது பிரக்யா மேடம்? முதல்ல உங்க ஹஸ்பண்ட், இப்ப உங்க பொண்ணு, மொத்த குடும்பமும் உள்ள இருக்க ஆசைப்படுறீங்களா? நாங்க எதுக்காக ஆசைப்படுறோம்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க குழந்தைங்க. அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து நீங்க அனுப்பி விட்டுருக்கலாம். அவங்க மேல கேஸ் போடுறதுனால யாருக்கும் எதுவும் கிடைக்க போறது இல்ல. ரன்பீர் அப்புறம் பிராச்சி 2 பேரும் தன்னு வீட்டோட ஜன்னலை உடைச்சு உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்புறம் உள்ள அவங்க ஆதாரத்தை தேடி இருக்காங்க. அதை அழிக்கவும் பார்த்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ்னு உங்களுக்கு தெரியுமா? நானும் அதை தான் சொல்ல வரேன் இன்ஸ்பெக்டர். எந்த ஆதாரம் எனக்கு நியாயத்தை கொடுக்குமோ அதை தான் அவங்க டெலீட் பண்ண வந்திருக்காங்க என் வீட்டுக்கு. சாரி பிரக்யா மேடம், அவங்க மேல டேம்பரிங் வித் எவிடன்ஸ் சார்ஜ் போட்டிருக்கேன். அவங்கள நான் சும்மா விட முடியாது. நீங்க விடவும் கூடாது. ஐ மீன், அவங்க இன்னைக்கு ஆதாரத்தை அழிக்க பார்த்திருக்காங்க. நாளைக்கு அவங்க என்ன கொல்ல கூட பாப்பாங்க இல்லையா? அப்புறம் இதெல்லாம் பண்ண சொன்னதே இந்த பிரக்யா தான். ஐ எம் சாரி இன்ஸ்பெக்டர், இதுக்கு முன்னாடி நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. ஏற்கனவே இவளோட 2 பொண்ணுங்களையும் அனுப்பி என்ன மிரட்ட சொல்லி இருந்தா தெரியுமா? ஐ திங்க் நீங்க இந்த பிரக்யாவை தான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர். நீ என்ன எதிர்பார்க்கற? அதான் இப்ப நடக்குதே, உன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன், நீ ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறது, இந்த கத்தல் கூச்சல் எதுவா இருந்தாலும் நமக்கு இடையில தானே. எனக்கு எதிரா என்ன வேணாலும் பண்ணு, ஆனா என் ஃபேமிலியை விட்டுற. நான் எதுவும் பண்ணல, அவங்க தான் குறுக்க வந்தாங்க. குறுக்க வந்தா தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு வரதானே செய்யும். தனு, அவங்க சின்ன பசங்க. அப்ப கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் பிரக்யா. அவங்க சின்ன பசங்களா இருந்தாலும் பயங்கர கில்லாடிங்க. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், இந்த வாட்டி நேரமோ அதிர்ஷ்டமோ என் பக்கம் தான் இருக்கு. அபி அவனை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவன் மனநிலை சரியில்லாம இருந்தான்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் அவன் என்ன ரேப் பண்ணிட்டான்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் பத்தாததுக்கு உன் பொண்ணு என்னோட வீட்டுக்குள்ள புகுந்திருக்கான். அதுவும் எப்போ? போலீஸ் என் கூட இருக்கும்போது. நான் அப்பவே யோசிச்சேன், உன் பக்கத்துல இருந்து யாராவது என்ன எதிர்க்க வருவாங்கன்னு. டு பி ஆனஸ்ட், நான் ரியாவை தான் எதிர்பார்த்தேன். ஆனா வந்தது பிராச்சி. ஆனா அதனால என்னப்பா, 2 பேருமே உன்னோட பொண்ணுங்க தானே. 2 பேரும் உன் வயித்துல தானே பிறந்தாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா விஷயத்திலயும் நீ என்ன ஜெயிச்சுக்கிட்டே வந்த. ஆனா உனக்கு சொல்லுவாங்க இல்லையா, காலம் எப்படி இருந்தாலும் சரி, அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப 20 வருஷத்துக்கு அப்புறமா நான் உன்னை ஜெயிக்க போறேன். எல்லா விஷயத்திலயும் நீ கண்டிப்பா தோப்ப. இப்ப நான் உன்னோட பொண்ணு விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஆனா முடிக்கிறத உன் ஹஸ்பண்ட் கிட்ட முடிப்பேன். எல்லாமே உன் கனவு தான் தனு. 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னால எதுவும் பண்ண முடியல, இப்போ உன்னால பண்ண முடியாத. என் பொண்ணுங்களுக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன், என் புருஷனுக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். இது உனக்கு நல்லாவே தெரியும். என்ன பிரக்யா, பழைய புராணத்தை ஆரம்பிச்சுட்ட? இப்ப வந்து ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் உன் புருஷன் மாட்டிக்கிட்டான், இப்போ உன்னோட பொண்ணும் மாட்டிக்கிட்டான். தயவு செஞ்சு நீ தப்பான நம்பிக்கையோட இருந்துராத, சரியா? ஏன்னா என்னோட பழி வாங்குற எண்ணம் இப்ப நெருப்பா மாறப்போகுது. அது உன்னோட மொத்த ஃபேமிலியும் எரிச்சு சாம்பல் ஆக்கிடும்.
ரகு சார் நீங்க இன்னும் இங்க வரலையா? நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டேன். ஓகே ஓகே, சரி சரி. அட்வொகேட் ரக்வீர், என்ன உங்களை ஸ்டேஷன் பக்கமே பார்க்க முடியல? எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்களா? இங்க கம்ப்ளைண்ட்லாம் எழுத வரல. நான் உட்காரலாமா? தாராளமா. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு கேஸ் கிடைச்சிருக்கு. யாரோட கேஸ்? பிட் பாக்கெட் கேஸா இல்ல யாரோட மொபைலே அது திருடிட்டு ஓடிட்டாங்களா? இல்ல, அந்த மாதிரி கேஸ் இல்ல. ரகு சார் நீங்க ஓ, இப்ப புரிஞ்சிருச்சு. பெயில் எடுக்கலாம்னு வந்திருக்கீங்களா? சரி, இந்த வேலை ஒன்றும் தப்பு இல்ல. நாம எதுவும் பெருசா வேலை செய்ய வேண்டியதில்ல, பணமும் கரெக்டா கிடைச்சிரும். சரி, அது போட்டோம். இந்த பெயில் எடுக்கிறதுக்கு எவ்வளவு காசு வாங்குனீங்க? இந்த கேஸுக்காக நீங்க தனு கிட்ட எவ்வளவு பணம் வாங்குனீங்கன்னு நான் இது வரைக்கும் உங்களை கேட்டேனா? இங்க பாருங்க, நீங்க கோவப்படாதீங்க. நானும் சும்மா காமெடி தான் பண்ணேன், நீங்க பண்ண மாதிரியே. அதுவும் குறிப்பா இது பிராச்சி அண்ட் ரன்பீரோடைய பெயில் பேப்பர்ஸ். இந்தாங்க, பெயில் ஹஸ் பீன் கிராண்டட். தேங்க்யூ சோ மச். சுஜாதா, எஸ் சார். அவங்க 2 பேரையும் கூட்டு வாங்க. ஓகே சார். இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். அது என்னன்னா, நீங்க தானே அபிஷேக் பிரேமேக்ராவை அரெஸ்ட் பண்ணீங்க? ஆமா. ஏன்? உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே. நீங்க என் டியூட்டி மேல சந்தேகப்படுறீங்களா? இல்ல, உங்க டியூட்டி மேல நான் சந்தேகப்படல. உங்க டியூட்டியோட விதத்துல தான் சந்தேகப்படுறேன். உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அந்த கம்ப்ளைண்ட பேஸ் பண்ணி நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணீங்க. அது நல்ல விஷயம் தான். ஆனா மீடியா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியம். மீடியாவுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா அதை முடிவு பண்றதுக்கான உரிமை அவங்களுக்கு இல்ல. உங்க கண்ணுக்கு முன்னாடியே அவங்க மெஹ்ராவுடைய ஃபேமிலியை டென்ஷன் படுத்திட்டு இருக்காங்க. நீங்க அமைதியாவே இருந்து. அவங்க கதவை உடைச்சிட்டு உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்புறம் நாங்க என்ன செய்வோம்? இங்க என்ன பண்ண முடியும்னா ஆக்ஷன் எடுத்திருக்கலாம்ல. ஏன்னா அவங்களும் சட்டத்துக்கு உட்பட்டு தானே இருக்காங்க. சரி, அது போகட்டும். நீங்க அரெஸ்ட் பண்ண போற விஷயத்த மீடியாக்கு சொன்னது யாரு? எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை மிஸ்டர் மெஹ்ராவே கால் பண்ணி சொன்னாரா என்ன? எல்லாரும் வீட்டுக்கு வாங்க, நான் இன்னைக்கு அரெஸ்ட் ஆக போறேன்னு, அப்புறம் இந்த நியூஸ டிவில போட்டு காட்டுங்க அப்படின்னு. ஏன்னா அப்புறம் என் மானத்தை காத்துல பறக்க விடுங்கன்னு. ஏன்னா என் கிளைண்ட் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியாது. அட என்ன சார் நீங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா நீங்க சொல்ல விரும்ப. நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல, எனக்கு தெரியாதுன்னு. அப்ப நீங்க அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க சார். ஏன்னா இந்த மாதிரி கேள்விங்க கண்டிப்பா கோர்ட்ல எழுப்பப்படும். கண்டிப்பா நீங்க அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். எதுக்காக நான் கோர்ட்டு தானே முடிவு பண்ணணும், சரியா? மிஸ்டர் கோலி, ஆக்சுவலி நான் அவங்கள பெயில் எடுக்கலான்னு தான் வந்திருக்கேன். பிராச்சி அப்புறம் ரன்பீர. அது ஆக்சுவலி உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. அவங்க 2 பேருக்கும் பெயில் கிடைச்சிருச்சு. Thank God. சாரி, நான் சொல்லதான் நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நீங்க எதுக்காக சாரி சொல்லிட்டு இருக்கீங்க? சாரியா நான் தான் அவங்க கிட்ட சொல்லணும். ஏன்னா நான் தானே லேட் பண்ணிட்டேன். அது பெயில் நீங்க எடுத்த அண்ணன், நான் எடுத்த அண்ணன், எல்லாம் ஒண்ணுதானே. பசங்க வீட்டுக்கு வந்தாலே நமக்கு சந்தோஷம் தான். எனிவே தேங்க்யூ. இல்ல, தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் எல்லாம் அதுக்கு. இவர்தான் லாயர் ரகுவீர். இவர்தான் பெயிலுக்கு ஏற்பாடு பண்ணாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வரும்போது நான் இவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். உங்க ஃப்ரெண்டோட கேஸையும் இவர்தான் ஹேண்டில் பண்றாரு. அப்படியா? நீங்க இப்ப போக முடியாது. கொஞ்சம் பேப்பர்ஸ்ல நீங்க சைன் பண்ண வேண்டியிருக்கு. அது எனக்கு தெரியும். என் கெரியர்ல கேசஸ் வேணா குறைஞ்சிருக்கலாம், ஆனா விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. வாங்க. வாமா, உங்க அம்மா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க 2 பேருக்கும் பெயில் கிடைச்சிருச்சு. போய் பேப்பர்ல சைன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க போலாம். எங்க பாருங்க, நான் போய் வண்டி எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா டிராபிக் வெளியே ரொம்ப ஹெவியா இருக்கு. சரிங்களா? ஓகே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்ஸ்பெக்டர் சொன்னாரு அவங்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சுன்னு. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, நான் உயிரோட இருக்க வரைக்கும் உன்னால என் குடும்பத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படி பசங்களை நான் காப்பாத்தனோ அதே மாதிரி அவரையும் காப்பாத்தணும். உன்னோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு பத்தியா, உண்மையிலேயே ரொம்ப அமேசிங். நோ, ஐ எம் சீரியஸ். இன்னைக்கு ஒரு சின்ன ஆட்டத்துல என்ன ஜெயிச்சிட்ட, அதனால அந்த பெரிய ஆட்டத்துல என்ன தோக்க அடிச்சிருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ரன்வீர் அண்ட் பிராச்சியை நீ ஒண்ணு வெளியில எடுக்கல, நான் தான் இவங்களை போக விடுறேன். ஏன்னா நான் நினைச்சேன்னு வையு, என்னால போலீஸ்கிட்ட இப்பவும் போய் சொல்ல முடியும், இவங்க என் வீட்டுக்குள்ள வந்ததே என்ன மர்டர் பண்றதுக்காக தான். மொத்த செட்டப்பும் ரெடி பண்ணிருந்தாங்க. அதாவது என்னோட மர்டர் ஒரு விபத்து மாதிரி இருக்கணும்னு. அப்புறம் இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் என்ன வீட்டோட எல்லா இடத்துலயும் கிடைக்கும். அப்புறம் இவங்களை குற்றவாளி நிரூபிக்க கோர்ட்ல ரொம்ப நேரம் ஆகாது. சொல்லு, போய் சொல்லவா? கான்ஸ்பிரசி ஆஃப் மர்டர் சார்ஜஸ் நான் பெயிலபிள். சட்டம் உங்களுக்கு காமெடியா இருக்கா? நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க.
இவன் உன் கூட இருந்திருந்து அப்படியே உன்ன மாதிரியே ஆயிட்டான். இங்க பாருப்பா, பெரியவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடுவுல பேசக்கூடாது. இப்பதான் நீ வெளியில வந்திருக்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போய் ஜாலியா பார்ட்டியை என்ஜாய் பண்ணு. தேவையில்லாம நீ இதுல தலையிட்டு உன்னோட லைஃப ஸ்பாயில் பண்ணிக்காத. இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அச்சோ, உனக்கு கோவம் வருதா? ப்ளீஸ் கோவப்படாத செல்லம். உன்னோட கோவத்தை அடக்க கத்துக்கோ, சரியா? ஏன்னா உன்கிட்ட வேற எந்த ஆப்ஷன்ஸும் இல்ல. ரன்வீர் போகட்டும் விட. பாத்தியா, இவ தான் எக்ஸ்பர்ட் அட்வைசர். இவகிட்ட இருந்து கத்துக்கோ. பிரக்யா ஆல்ரெடி ஒத்துக்கிட்டா, என்ன அவளால ஜெயிக்க முடியாதுன்னு ஒத்துக்கிட்டா. யூனோ பிரக்யா, கொஞ்சம் அட்வைஸ் உன்னோட பொண்ணுக்கும் கூட, சரியா? அதாவது என்னோட வீட்டுக்குள்ள இந்த மாதிரி திருட்டுத்தனமா நுழைய சொல்லாத. சீக்கிரமா ஒரு நல்ல பையனா தேடி கண்டுபிடிச்சு இவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிரு. அது என்னன்னா, நாளைக்கு ஜட்ஜ் எல்லாரும் முன்னாடியும் அபிய ஒரு ரேபிஸ்ட்னு சொன்னாருன்னு வையே, அதுக்கப்புறம் நீங்க யாரு முன்னாடியும் உங்க முகத்தை காட்ட முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து முடிச்சிட்ட. ஆனா நீ பிராச்சிய பத்தி யோசியேன். அவ நிலைமை என்ன ஆகும்? அவளை யார் கட்டிப்பான்? அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க ரேபிஸ்டோட பொண்ணுன்னு. இவளோட கேரக்டர் எப்படி இருக்கும்னு அப்படிலாம் பேசுவாங்க. சாரி, ஆனா நடத்தைய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. பிரக்யா, இதான் நீ உன் பொண்ணு கத்து கொடுத்திருக்கியா? மானம் போனாலும் பரவாயில்ல, ஆட்டிடியூட விடக்கூடாதுன்னு கத்து கொடுத்திருக்க. நான் உன்னை இப்ப ஏன் போவிடுறேன் தெரியுமா? நாளைக்கு உன் அப்பாவை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க இல்லையா? அப்ப நீ அழுகிறத நான் பார்க்கணும். இன்ஃபேக்ட் நீங்க எல்லாரும் அழுகிறத நான் பார்க்கணும். கண்டிப்பா நாளைக்கு அப்படிதான் நடக்கும் பிரக்யா. ஏன்னா உன்னோட ஃபேக் கான்ஃபிடன்ஸ் இருக்கே, அது என்னோட ஆதாரத்துக்கு முன்னாடி கண்டிப்பா நிக்காது பிரக்யா. கண்டிப்பா அபிக்கு தண்டனை கிடைக்கும். போங்க, உங்களுக்கு கிடைச்ச இந்த சுதந்திரத்தை ஜாலியா கொண்டாடுங்க. ஏன்னா யாருக்கு தெரியும் நாளைக்கு உங்களுக்கு இந்த சுதந்திரம் இருக்குமா இல்லையான்னு. உங்ககிட்ட இருக்கிற ஆதாரம் எல்லாம் முழுக்க போய் நீங்க போய் சொல்றீங்க. ரியலி? நான் ஒத்துக்க மாட்டேன். ஐ மீன், யார் தான் ஒத்துப்பா இந்த ஆதாரம் பொய்ன்னு சொன்னா? ஏன்னா வீடியோல அபி என்கிட்ட தப்பா நடந்துகிட்டது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பிராச்சி, ரன்வீர், நம்ம போலாம். ஜட்ஜு ஒத்துப்பாரா என்ன? வீடியோ பொய்ன்னு நீ சொன்னா ஜட்ஜு நம்புவாரா என்ன? இல்ல, கண்டிப்பா அவர் பிரக்யாவோட கண்ணீரை நம்பிடுவாரு. நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அவங்க எதுவுமே பேசல, நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ அவர் என்னோட சீஃப். நான் அவரை எப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல அவரை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, நான் உங்க மேல கேஸ் போடுவேன். இவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கான்? ஐ எம் இம்ப்ரெஸ்ட். ஆனா ரன்வீர், யாராவது என்கிட்ட மோசமா நடந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, எனக்கு பிடிக்காது. நீ பிரக்யா கிட்ட இருந்து கத்துக்கோப்பா. இங்க இருந்து எப்படி அமைதியா வெளியே போகணும்னு பாக்குறான்ல. அவ எந்த கேள்வியும் கேட்க ஆசைப்படல, பதில் சொல்லவும் ஆசைப்படல. பிரக்யாக்கு பதில் சொல்ல வரல, நான் சொல்ல வரல. அப்கோர்ஸ் அவளுக்கு தெரியும். ஆனா பிரக்யா புத்திசாலி. அவளுக்கு எல்லாமே தெரியும், எப்ப எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு. சரிதானே? ஆனா பிரக்யாக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும், அவ தோக்க ஆரம்பிச்சிட்டான்னு. அப்பா நாங்க எல்லாரும் இதோ வெளியே வந்துட்டு இருக்கோம். வாங்க வாங்க போலாம். இல்ல, என்னால இந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் இருங்க, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். இது வரைக்கும் அம்மாவும் பொண்ணு வரல. நீங்க போறதால என்ன ஆயிட போகுது? நீங்க இந்த பக்கம் போனோடனே அவங்க அந்த பக்கம் வந்துட போறாங்க. ப்ளீஸ் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்ன, அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்திருப்பாங்க, டிராபிக்ல மாட்டி இருப்பாங்க. அதுவும் இல்லாம ரன்பீரும் அவங்க அப்பாவும் அவங்க கூட இருக்காங்க இல்லையா? ஆனா கண்டிப்பா டென்ஷன் இருக்க தானே செய்யும். எப்ப கிளம்பி போனா? ஆனா இது வரைக்கும் பிராக்சி வரவே இல்லையே, எனக்கு பயமா தானே இருக்கும். சத்தாண்டி, நான் சொல்றத கேளுங்க. நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாம வாங்க, வந்து உட்காருங்க. நான் போயிட்டு தண்ணி கொண்டு வரவா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம், அவங்க வந்துட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறேன். உட்காருங்க, நான் போய் திறக்கிறேன். ஏன் இவ்வளவு நேரம்? நான் உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ரன்பீர் அவங்க அப்பா போயிட்டாங்களா? பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க 2 பேரும் முதல்ல வந்து உட்காருங்க. நீ போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இல்ல சஹனா, நீ நல்லா இருக்கல, எதுக்கும் கவலைப்படாத. எப்படி நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தனோ அதே மாதிரி உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வருவேன். ஐ ப்ராமிஸ். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நான் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன், நீ போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா. இந்த ரன்வீர் இருக்கானே, ஏதாவது ஏட உடம்பு செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் வரட்டும், பேசிக்கிறேன். ரன்வீர், எல்லாமே உனக்கு காமெடியா போயிடுச்சா என்ன? என்னாச்சு மம்மி? என்ன ஆச்சு நான் கேக்குறேன். உன்னை போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்காங்க.
உன் டாடி உன்னை பெயில் எடுத்து கூட்டிட்டு வராரு. நீ என்கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறியா? ஏன் முகத்தை திருப்பிக்கிட்ட? இப்ப திருப்பிக்க, நாளைக்கு வெளியே தலை கட்ட முடியாம பண்ணிக்காத. என்னைய அப்படி பாக்குற? உன் பேரை கொஞ்சம் நீ பாரு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் படி. கோழி கோழி இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் நீ. இந்த இண்டஸ்ட்ரீஸோட ஃபியூச்சர் நீ. இந்த வீட்டோட வாரிசு. அம்மா நான் சொல்றது ஆனா கேளுங்க. உன்னோட நடவடிக்கையை பார்க்கும்போது எனக்கு தெரியல. போலீஸ் ஸ்டேஷன் உனக்கு சுத்திட்டு வர இடமா என்ன? சொல்லு. நான் சொல்றத நீங்க கேட்கறதுக்கு தயாரா இல்லாதப்போ நீங்க எதுக்கு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அந்த பிராச்சி உன் மூளையை நல்லா குழப்பி வச்சிருக்கா. அம்மா நீங்க சொன்னதுனால நான் இப்போ வரைக்கும் அவளோட பேரை கூட சொல்லல. ப்ளீஸ் அவளுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவளை இன்வால்வ் பண்ணாதீங்க. நான் தான் அங்க போன, தப்பு என்னோடது. ப்ளீஸ் நான் தான் அங்க போனேன். அவ வா இங்க இருந்து போயிடலாம் தான் சொன்னான். நான் தான் கேட்கல. அதனால தயவு செஞ்சு அவளை குறை சொல்றது மட்டும் ப்ளீஸ் நிப்பாட்டுங்க. நிப்பாட்டலன்னா அந்த பிராச்சிக்காக நீ உன் அம்மா கிட்டே சண்டை போடுவியா? இல்லம்மா நான் உங்க கூட சண்டை போடலாம் தயாராவே இல்ல. நான் சொல்ல வர்றது வேற, நீங்க விஷயத்தை ஆனா வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த பொண்ணு உன்னை பைத்தியமாக்கிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நீ அந்த பொண்ணு என்ன சொல்றாளோ அதை கண்ணை மூடி செஞ்சுக்கிட்டு இருக்க. புரியுதா? இங்க பாரு ரன்வீர், நான் இப்ப எதுக்காக உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நான் உன் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறதுனால. மம்மி நீங்க அந்த பொண்ணை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. அதே மாதிரி என்னையும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. உன் மேல எனக்கு அக்கறை இருக்கு, உன் மேல கவலைப்படுறேன்னு சொல்றதுனால எதுவும் ஆயிட போறது கிடையாது மம்மி. நம்ம ஏதாவது செஞ்சு காமிக்கணும். நீ என்ன சொல்ல வர? நீ சொல்ல வரதுக்கான அர்த்தம் என்ன? எனக்கு மேல அக்கறை இல்லையா? உன்னை நினைச்சு கவலை இல்லைங்கறியா? நான் அத சொல்லல. நான் சொல்ல வந்ததே, உங்களுக்கு சீஃப் மேல அக்கறை இருக்குல்ல, நீங்க சொல்லுவீங்களா ஐ கேர் ஃபார் சீஃப்னு. அவருக்காக நீங்க ஏதாவது பண்ணீங்களா சொல்லுங்க. நீங்க வீட்ல உட்கார்ந்து பிராச்சியை குறை சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அதுவும் எந்த பொண்ணு அப்பாக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காளோ அந்த பொண்ணு. ஆனா நீங்க எதுவுமே பண்ணாம நீங்க அவளை ப்ளேம் பண்ணிட்டே இருக்கீங்க. போத நிறுத்து. இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு நீங்க பாக்கலையா? நான் வண்டியை பார்க் பண்ண போயிருந்தேன். ஆனா இங்க என்ன நடந்ததுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. எதை பத்தி நீங்க இப்படி பேசிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு புரியும். இங்க பாருமா, பிராச்சிய சவிதா பாட்டி வீட்லயே விட்டாச்சு, பிரக்யாவையும் விட்டாச்சு. அண்ட் 2 பேருமே நல்லா இருக்காங்க. இங்க வேற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ரன்பீர் முதல் முறையா எப்ப என்கிட்ட சண்டை போட்டான்னு தெரியுமா? எப்ப பிராச்சியை காதலிச்சானோ அப்ப இருந்து. தெரியும். நீ அவன் முன்னாடி ஒரு கண்டிஷனை வச்ச. ஒன்னு பிராச்சியை சூஸ் பண்ணி, இல்ல என்னன்னு. அவன் ஒன்னு சூஸ் பண்ணான். அப்புறம் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? இன்னைக்கு திரும்பவும் அந்த பிராச்சி நினைச்சுனா ஜஸ்ட் ஃபர்கெட் அபௌட் இட். நீ கொஞ்சம் அமைதியா இரு பல்லவி. எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் அமைதியா இருக்கணுமா? நான் எப்படி அமைதியா இருக்கிறது விக்ரம்? ரன்பீருக்கு ரியாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அவன் இப்பவும் பிராச்சி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். இல்ல மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அவன் ஒன்னு சுத்தல. அவன் பிராச்சியோட தொன்னு வீட்டுக்கு எதுக்காக போனானா? அபிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அவன் அங்க போனான். அபிக்காக போனானா இல்ல அவளை ரொமான்ஸ் பண்ண போனானா? ஓ ஷட் அப். அவன் ஒன்னும் செல்ஃபிஷ் கிடையாது. என்னோட பையன். அவனுக்காக போல, அபிக்காக தான் அங்க போனான். உனக்கே அது புரிய மாட்டேங்குது. இப்ப நான் தான் உங்களுக்கு தப்பா தெரியறேன் இல்லையா? இன்னைக்கு மட்டும் நீங்க ரன்பீரை பெயில் எடுக்காம இருந்திருந்தீங்கன்னா அவன் காலமுறை ஜெயில இருந்திருப்பான். For your kind information, my beloved wife. அவனை பெயில நான் எடுக்கல. அவனை பெயில எடுத்தது பிரக்யா. அதுக்கு பெயில் எடுத்தது பெரிய விஷயமா? என் பையன் அவ பொண்ணால தான் மாட்டினான். பிராச்சியை பெயில் எடுக்க போனா அப்படியே என் பையனையும் எடுத்துட்டா. அதுல என்ன இருக்கு? என்ன மாதிரி பொம்பளை? என்னது? என்ன மண்ணுல செஞ்சாங்க உன்னை? எந்த விஷயத்தை எங்க கொண்டு போய் முடிச்சு போட்டுட்டு இருக்க? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உன்கிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். I cannot talk to you. Good. அப்ப பேசாதீங்க. எல்லாம் சரியா இருக்கு இல்லையா? கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். நீங்க போய் தூங்குங்க. நான் எப்படி தூங்குவேன்? நாளைக்கு என்ன ஆகுமோ ஆகாதோன்னு தெரியாம நாளைக்கு இருக்கும்போது எதுவும் ஆகாது சரிதாம்மா. எனக்கு நல்லா தெரியும் அவருக்கு எதுவும் ஆகாது. நாளைக்கு கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கு இல்ல, அவர் வீட்டுக்கு தான் வருவாரு.